படத்தோட ஸ்டார்டிங்ல ஒருத்தன் யாரையோ தேடிட்டு ட்ரெயின் சப்வேக்குள்ள வரான். அப்போ வாக்கி டாக்கில டேய் நண்பா அங்க இருக்காத உடனே கிளம்பி வந்துருன்னு யாரோ பதட்டமா பேசுறாங்க. அவனுக்கு அது ஒழுங்காவே கேட்கல. அப்போ யாரோ சப்வே மேல ஓடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாரா இந்த டைம்ல சப்வேல ஓடுறதுன்னு அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த டைம்ல ஒரு ட்ரெயின் மின்னல் வேகத்துல வந்து அவன் இடிச்சு அவன் கதையை அங்கேயே முடியுது. இப்படியே டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இவதான் இந்த படத்தோட ஹீரோயின் கேம். இவ இந்த கோஸ்ட் ஸ்டோரிஸ் ஹாண்டட் பிளேஸ்க்குலாம் போயிட்டு வீடியோ விளாக் எடுக்கிறது தான் இவளோட வேலை. எங்கே கூட விளாக் தான் எடுத்துட்டு இருக்கா. அப்போ ஏதோ டம்முன்னு சவுண்ட் கேக்குது. இவ யாராதுன்னு திரும்பி பார்த்தா ஒருத்தன் வெண்டிங் மிஷின்ல போயிட்டு அவன் தலைய அதுல டங்கு டங்குன்னு முட்டிக்கிறான். யாரா இவன் போதில கீதில பண்றானா? இவன் அவனை பார்த்துட்டு அங்கிருந்து நகர இவன் இன்னும் வேகமா முட்டிக்கிறான். எப்படியோ முட்டின்னு சாவிடான்னு இவன் அங்க இருந்து நகர இப்போ ஒருத்தரை தான் காட்டுறாங்க. இவரை நம்ம ஸ்டேஷன் மாஸ்டர்ன்ற பேர்லயே வச்சுப்போம். கேயாங் இவரை மீட் பண்ணதான் இங்க வந்திருப்பா. ஆமா, நீ ஒரு யூடியூப் கிரியேட்டர்னு சொன்னல, என்ன வேணும் உனக்கு? அவரு கேட்க இவ உடனே இந்த ஸ்டேஷன்ல நிறைய ஸ்ட்ரேஞ்சான விஷயம் நடக்குதாமே, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு இவ கேட்டதும் எதுவும் சொல்ல முடியாது, நீ கிளம்ப இங்க இருந்துன்னு மறுக்கிறாரு. இவ ஒரு சரக்கு பாட்டில எடுத்து காட்டுறா. அவர் அந்த பாட்டில பார்த்ததும் இது ரொம்ப பழைய சரக்காச்சே, உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு ஆச்சரியமா பாக்குறாரு. இவ இது எங்க தாத்தாவோடதுன்னு சொல்றா. சரக்க பார்த்ததும் மனசு மாறிடுச்சு. சரி ஒரே ஒரு கதை சொல்றேன்னு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ட்ரெயின்ல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை தான் காட்டுறாங்க. ஏதோ பிரச்சனை இல்லை, சடனா பிரேக் போட்டு ட்ரெயின் நிக்குது. அதுல இவன் பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். அங்க இருக்கவங்க எல்லாம் அவனை எழுப்புறாங்க. செக்க குடிச்சிருக்கான் போல. அவனால நிக்க கூட முடியல. பக்கத்துல இருக்கிற சேர்ல உட்கார்றான். எல்லாரும் அவன் குடிச்சிருக்கிறதுனால அவன் கிட்ட இருந்து விலகி போயிடுறாங்க. கொஞ்சம் கூட நிதானமே இல்லை இவன் கிட்ட. அந்த அறபோதிலேயே ஒரு விஷயத்த பாக்குறான். ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தன் வெண்டிங் மிஷின்ல முட்டிக்கிட்டு இருப்பான் பாருங்க, அதே மாதிரி இங்க ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்றா. கொஞ்ச நேரத்திலேயே இவன் தூங்கிடுறான். எல்லாரும் இறங்கி போயிடுறாங்க. இவன் கண்ணை முழிச்சு பார்த்தா ஒருத்தர் கூட இல்ல. ட்ரெயின் காலியா இருக்கு. அந்த பொண்ணு இப்ப வேகமா முட்டிக்கிறா. இத பார்த்தா தாத்தா அள்ளு விட்டு அங்கிருந்து ஓடிட. தாத்தா ஓடுறத பார்த்து ஆளை விடுங்கடா சாமின்னு இவனும் வேற பெட்டிக்கு மாறிடுறான். அப்போ அவங்க அம்மா கால் பண்றாங்க. இவன் அவங்க அம்மா கிட்ட ஒரு மாதிரி வளர்ற மாதிரி பேசுறான். அவங்க அம்மா நீ குடிச்சிருக்கியா, எதுக்கு இப்படி அதிகமா குடிக்கிறேன்னு அவங்க அம்மா கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு வீடியோ வருது அவங்க அம்மா நம்பர்ல இருந்து. ஒரு பொண்ணு கண்ணாடி முன்னாடி முட்டிட்டு இருந்தா பாருங்க. அந்த பொண்ணு வீடியோ இந்த மாதிரி அவ ட்ரெயின்ல விழுந்து சூசைட் பண்ணிட்டேன்ற மாதிரி வீடியோ வர இத பார்த்ததும் அள்ளு விட்டுது இவனுக்கு. இப்போ தாத்தாவும் அதே மாதிரி முட்டிக்க யோ பெருசு என்னயா பண்றேன்னு பயத்தோட உச்சிக்கா போயிடுறான். இவன் தாத்தாவை ஒரு பீதியிலேயே பார்த்துட்டு இருக்கான். அப்ப சடனா அந்த பொண்ணு இவன் கிட்ட நிக்க அதை பார்த்து பயத்துல கீழே விழுந்துடுறான். லைட் எல்லாம் பிளிக்கர் ஆகி ஆஃப் ஆக அந்த இடமே இருட்டாகிடுது. இவன் வேக வேகமா மொபைல் இருக்கிற பிளாஷ் லைட்டை ஆன் பண்ணி பாக்குறான். அந்த பொண்ணு அங்கேயே நிக்க அந்த கண்ணாடியில அவ மண்டை உடையிற மாதிரி வேகமா முட்டுறான். அவ தலை மட்டும் கட்டாகி இவன் பக்கத்துல வந்து விழுது. தலை இல்லாத முண்டை மட்டும் இவனை துரத்திட்டு வர கொஞ்ச நேரத்திலேயே பதறி அடிச்சு எழுந்திக்கிறான். என்னன்னு பார்த்தா இதெல்லாம் அவனுக்கு ஒரு கனவு மாதிரி வந்திருக்கு. சுத்தி முத்தி பாக்குறான், ஒருத்தரும் இல்ல அந்த பெட்டியில. அந்த தாத்தாவும் ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்காரு. எப்பா விட்டா போதுன்னு வேக வேகமா ட்ரெயின்ல இருந்து இறங்கிடுறான். அப்படியே அந்த பிளாட்ஃபார்ம்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்த பாக்குறான். அவங்க அம்மா நம்பர்ல இருந்து ஒரு வீடியோ வந்திருக்கும்ல, ஒரு பொண்ணு ட்ரெயின்ல விழுந்து சூசைட் பண்ணிட்டான்னு. அந்த இடத்த ஒரு மாதிரி பாக்குறான். அந்த சமயம் அவன் பின்னாடி நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணு இவன் பின்னாடி நின்னு ஒரு செவுத்துல முட்டிட்டு இருக்கா. என்னடா இது, இவ எப்ப கீழே இறங்கினான்னு பயத்துல முழிச்சிட்டு இருப்பான். சடனா இவ பக்கத்துல வந்து ஒரு சிரிப்பா இவன் கதை இங்கே முடிஞ்சு போகுது. கேமரால அந்த பேய் உருவெல்லாம் கேப்சர் ஆகல. இவனா விழுந்த மாதிரி தான் ரெக்கார்ட் ஆகி இருக்குன்னு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கதை சொல்லி முடிக்கிறாரு. நீ கேட்ட கதை கிடைச்சிச்சுல, இனி இந்த பக்கம் வராத கிளம்புன்னு சொல்லி அனுப்பிடுறாரு ஹீரோயினை. கேயாங்க அவளோட ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. ஹாரர் குயின் இஸ் பேக்னு பேசிட்டு ஒருத்தன் வந்து பின்னாடி நிக்கிறான். இவனோட பேரு ஊஜின். இந்த படத்தோட ஹீரோ. பேருக்கு மட்டும்தான் ஹீரோ, எந்த பயனும் இல்லை இவனால. ஹீரோயினுக்கு இவன் மேல ஒரு கண்ணு, ஒன் சைடா லவ் பண்றான்னு நினைக்கிறேன். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறப்போ பின்னாடி ஒருத்தி வரல. இவ பேரு தான் ரீனா. கயாங்குக்கு ரீனாவை பிடிக்காது. அதே மாதிரி ரீனாக்கும் கயாங்க பிடிக்காது. ரீனா எப்பவும் கயாங்க மட்டமா தான் பேசுவா. இவ ஒரு பியூட்டி டிப்ஸ் சேனல் வச்சிருக்கா. நல்ல வியூஸ், நல்ல சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கா. அதனால ரீனாவை அந்த ஆபீஸ்ல எல்லாரும் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க, நம்ம ஊஜினை தவிர. இவன் தான் இந்த ஆபீஸ்க்கு மேனேஜர். ஊஜினுக்கும் ரீனாவை ரொம்ப பிடிக்கும். அவனுக்கும் இவன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா ரெண்டு பேரும் வெளிப்படையா பேசி
பேசி காட்டிக்கல. மறுபடியும் இன்னொரு பாட்டிலோட ஸ்டேஷன் மாஸ்டரை தான் பார்க்க வந்திருக்கா. இவளுக்கு ரீனாவை விட பெரிய யூடியூபரா ஆகணும், அதுதான் இவளோட டார்கெட். அவ கொண்டு வந்திருக்க பாட்டில பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஏண்டா பேய் படம்ன்றனால பாட்டில கூட இப்படிதான் கொண்டு வருவீங்களான்ற மாதிரி எனக்கு தோணுச்சுப்பா. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இவ இன்னொரு கதை சொல்லுங்க ப்ளீஸ்னு ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட கேக்குறா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் உன்னோட சேனலை பார்த்தேன், என்ன வெறும் 100 சப்ஸ்கிரைபர் தான் வச்சிருக்க, ரொம்ப பாவம் போலியே. எனக்கு கேட்க ஒரு காலத்துல இந்த மாதிரி ஹாரர் வீடியோ எல்லாம் போட்டா எவ்வளவு வியூஸ் வரும் தெரியுமா? இப்போ இந்த பியூட்டி டிப்ஸ் சேனல் எல்லாம் வந்தனால எங்க மார்க்கெட்டே போச்சுன்னு ஃபீல் ஆகுறா. இவளை பார்த்து பாவப்பட்டு இன்னொரு கதை சொல்ல ஸ்டேஷன் மாஸ்டர் ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ ட்ரெயின்ல ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. இவன் மூஞ்சி ஃபுல்லா பேண்டேட் போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸோட உட்காந்துருக்கா. அதே ட்ரெயின்ல இங்க ஒரு ஸ்கூல் பொண்ணை காட்டுறாங்க. இவளுக்கு பயங்கரமான தாழ்வு மனப்பணி. அவ மூக்க தொட்டு பாக்குறா. ஒரு ஆட் போஸ்டரை பார்த்த இந்த மாதிரி மூக்கு எனக்கு இல்லையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ட்ரெயின் சடனா நிக்க, அப்ப அந்த பேண்டேட் போட்ட பொண்ணு இவளையே குறுகுறுன்னு பாக்குறா. இதை பார்த்த அந்த பொண்ணு பயந்து அங்கிருந்து நகர்ந்து வந்து வேற இடத்துக்கு போயிடுறா. அப்போ ஒருத்தன் இவளோட பேரை சொல்லி கூப்பிடுறான். இவ யாரான்னு பாக்குறா. இந்த ஆளு அந்த பொண்ணோட டியூட்டர் போல. இவளும் அவன் கிட்ட பேசுறா. இவளுக்கு அவன் மேல ஒரு கண்ணு போல. அதை இவன் பெருசா கண்டுக்க மாட்டான். அப்போ அங்க ஒரு பொண்ணு ஹாய் பேபின்னு வந்து அந்த பையனை பிடிச்சிக்கிறா. இவன் அறிமுகப்படுத்துறான், இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு. இவன் அந்த பொண்ணு மூக்க பார்த்து போராமப்படுறா. நம்ம மூக்க நல்லா இல்ல, அதான் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு அவளே அவளை குறைச்சி எடை போட்டுக்கிறா. சரிங்க நான் இங்க இறங்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து இறங்கி சோகமா இன்னொரு ட்ரெயின் பிடிக்க வரா. இவன் இங்க ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க அந்த பேண்டட் போட்டு வியர்டா ஒரு பொண்ணு இருந்தா பாருங்க. அவ இவ கிட்ட வந்து நின்னுட்டு உன் மூக்கு அழகா இருக்குன்னு சொல்றா. இவனும் பயத்துல ஓ ரொம்ப நன்றிங்கன்னு பதட்டமா சொல்றா. மறுபடியும் உன் மூக்கு அழகா இருக்குன்னு சொல்றா. இந்த முறை திரும்பி பார்த்தா ஈன்னு பல்ல காமிச்சிட்டு இருக்கா. கையில ஒரு கப்பு மாதிரி வச்சிருக்கா. அதுல மஞ்சள் கலர்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. இவ பயந்து அங்க ஒரு ஆள் இருக்காரு, அவர் பக்கத்துல போய் நின்னுக்கிறா. இப்போ திரும்பி பாக்குறா, அந்த பொண்ணு அங்க இல்ல. என்னன்னு பார்த்தா பில்லு கிட்ட ஒளிஞ்சிட்டு இருக்கு. இவளையே பாக்குறா. பார்த்ததும் பயந்து திரும்பிக்கிறா. திரும்பவும் பாக்குறா, மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்ல நிக்கிறா. உடனே போன் எடுத்து கேமரால பாக்குறா. இவ உருவமே தெரியல. இப்பதான் நமக்கு புரியும் அந்த பொண்ணு இவளோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும்னு. அவ கையில ஒரு மஞ்சள் கலர்ல ஒண்ணு வச்சிருந்தா பாருங்க. அது ஒரு டிராப் கீழே விழுது. அது ஆசிடுங்க. சண்டாலி ஆசிடே வச்சுட்டு தான் இருந்தா போல. இதை பார்த்ததும் பயந்து ஓடி போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிறா. போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த ஸ்டேஷன்ல இந்த நம்பர்ல இருக்கிற பாத்ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருக்கேன், வியடா ஒருத்தர் என்ன துரத்திட்டு வராங்கன்னு சொல்ல. அப்ப போலீஸ் கேக்குறாங்க, ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு உங்களை துரத்துறான்னு சொல்றீங்களான்னு சொல்ல. இவளுக்கு டவுட் வந்துடுது. கொஞ்சம் இருங்க, நான் பொண்ணுன்னு சொல்லவே இல்லையேன்னு சொல்ல அந்த பேய் அங்கேயே வந்துடுது. இப்போ அந்த பேய் இவகிட்ட அவளோட உண்மையான முகத்தை காட்டுது. அந்த பேய்க்கு மூக்கே இல்ல. இத பார்த்து அவ பயந்து அலற. மேல இருந்து அவ மேல ஆசிட ஊத்தி அவ கதையை இங்கேயே முடிக்குது. கயான் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட இந்த கதையெல்லாம் உங்ககிட்ட யார சொன்னான்னு கேக்குறா. அவர் எனக்கு டயர்டா தலை சுத்துற மாதிரி இருக்குன்னு ஒரு மாதிரி மழுப்பிட்டு தூங்க போயிடுறாரு. ஆமா நமக்கே ஒரு டவுட் வரும்ல, இவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு. இப்போ ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. இவன் அந்த ஸ்டோரி எல்லாம் எடிட் பண்ணி ஊஜின் கிட்ட காட்டுறா. அந்த ஃபுட்டேஜ்ல ஒரு விஷயத்த நோட் பண்றான் ஊஜின். இங்க பாரு ஏதோ இருக்குன்னு. என்னன்னு பார்த்தா வெண்டிங் மிஷின் இருக்கும்ல, அந்த மிஷின்குள்ள யாரோ ஒரு ஆள் நிக்கிற மாதிரி இருக்கு. இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்டேஷன் மாஸ்டரை தான் பார்க்க வரா. அவர்கிட்ட இதை காமிச்சு இது கண்டிப்பா பேய் தானே அப்படின்னு கேக்குறா. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமா, இப்பெல்லாம் உன்னோட வீடியோஸ்லாம் மில்லியன் கணக்குல வியூஸ் போகுது இல்ல, அதை செலிப்ரேட் பண்ணுவோமான்னு சொல்லிட்டு அவளுக்கு சரக்கு ஊத்தி கொடுக்கறாரு. அவ ஃபர்ஸ்ட் வேணான்னு சொல்றா. அப்புறம் என்னமா சப்ஸ்கிரைபர்லாம் நல்லா கெயின் பண்ணிட்ட, இதை செலிப்ரேட் பண்ண வேணாமான்னு ஒரு கேட்க, சரி கொஞ்சோண்டு சொல்லிட்டு சொல்றா. அவரும் ஊத்தி கொடுக்க அவ பிடிச்சிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஒரு பிச்சைக்காரனை தான் காட்டுறாங்க. பயங்கரமான பசி அவருக்கு. அவர்கிட்ட இருக்கிற காசை வச்சு சூப்பர் மார்க்கெட்ல ஏதாச்சும் வாங்க முடியுமான்னு ஒவ்வொரு பொருளா எடுத்து பாக்குறாரு. அப்ப அந்த சூப்பர் மார்க்கெட் பொம்பளை, எப்பா காசு இருக்கா, காசு இருந்தா வாங்கு, இல்லைன்னா கிளம்பு, சும்மா சும்மா எல்லாத்தையும் பார்த்து களைச்சு விட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு கத்தி விட்டுறா. அவர் வெளியே வந்து ஏதாச்சும் கிடைக்குமான்னு பாக்குறாரு. அந்த சமயம் ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கு. அந்த வெண்டிங் மிஷின் கீழே ஏதாச்சும் காசு செதறி இருக்குமான்னு பாக்குறாரு. சில சில்லறைங்க அங்க செதறி கிடக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது ஒரே ஒரு காயின் மட்டும் சிகப்பு கலர்ல வித்தியாசமா இருக்கு. என்னடா இந்த காயின் மட்டும் வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அங்க ஒரு ரவுடி பையன் வரான். இவரே சாப்பாட்டுக்கு காசு இல்லாம அங்க இங்கன்னு காசை பொறுக்கி சில்லறைய கையில வச்சுட்டு இருந்தா. இவர்கிட்ட இருந்து அந்த பிச்சைக்கார பையன் புடிங்கிட்டு போயிடுறான். அந்த சிகப்பு கலர் காயினை மட்டும் இது என்ன வித்தியாசமா இருக்கு, இதெல்லாம் செல்லாத, நீயே வச்சுக்கன்னு அவன் மூஞ்சிலே தூக்கி வச்சுட்டு போயிடுறான். அவன் காசை புடுங்கிட்டு போனதுக்கு அப்புறமா வெளியே வந்து உட்காந்து கண்ட மெனிக்கு அசிங்கமா திட்டுறான். அவனுக்கு ஆப்போசிட்ல யாரோ ஒருத்தர் நடந்து போற மாதிரி இருக்கு. இவன் அந்த கேங்ஸ்டர் தானே நினைச்சிட்டு பச்சை பச்சை திட்டுறான். அப்போ அங்க இருக்க
இருக்கிற வெண்டிங் மிஷின்ல ஏதோ ஒரு மாதிரி சவுண்ட் கேக்குது. இவன் கிட்ட போய் பாக்குறான். அந்த வெண்டிங் மிஷின்ல கரெக்டா இவன் கையில வச்சிருந்தான் பாருங்க, அந்த காயினை போட்டு தான் இந்த மிஷின்ல எடுக்கிற மாதிரி காட்டுது. இவனும் அவன் கையில இருக்கிற அந்த ஒரு காயினை போட்டு ஜூஸ் பாட்டில் எடுக்கிறான். அப்போ ஆப்போசிட்ல யாரோ வாந்தி எடுக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவன் திரும்பி பார்த்துட்டு அந்த கேங்ஸ்டர் தானே நினைச்சுக்கிறான். உனக்கு வேணும்டா, என்கிட்ட இருந்து காசை புடுங்கிட்டு போனல, இது தேவைதான். அவனை பார்த்தா மாதிரி ஜூஸ் பாட்டில ஓபன் பண்ணி வாய்க்கிட்ட கொண்டு போறான். அதுல ஜூஸே வரல. அடச்சை, நான் ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவன், எனக்கு எப்பவுமே நல்லதே நடக்காதுன்னு புலம்ப ஆரம்பிச்சிடறான். அப்ப ஆப்போசிட்ல ஒருத்தன் இருந்தான் பாருங்க, அவனோட துணி மட்டும் தான் இருக்கு, ஆளை காணோம். இவன் என்ன ஆச்சுன்னு பார்க்க போறான். இவன் போய் அங்க பாக்குறான், வெறும் துணி மட்டும் தான் அங்க கிடக்குது. அந்த சிகப்பு கலர் காயின் இப்போ 2 காயினா அங்க இருக்கு. அந்த துணியில ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறான். பர்ஸு கொஞ்சம் காசு இருக்கு. அந்த காசை எடுத்துக்கிட்டு அவனோட கோட் ஷீட்டை போட்டுக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு முடிக்கிறான். மறுபடியும் அந்த வெண்டிங் மிஷின் கிட்ட தான் வந்து பாக்குறான். இப்ப நார்மல் வெண்டிங் மிஷின் மாதிரி மாறிட்டு இருக்கு. என்னடா அது விசித்திரமா இருக்கேன்னு அங்க இருந்து கொஞ்சம் தூரம் நகர்ந்து போறான். ஒரு மாதிரி சவுண்ட் வந்து அந்த வெண்டிங் மிஷின் வேற மாதிரி மாறிடுது. கிட்ட போய் பாக்குறான். என்னடா இது ஆச்சரியமா இருக்கு, இது என்ன மாயாஜாலமா அப்படின்னு குழப்பத்திலேயே அந்த மிஷினுக்குள்ள பாக்குறான். இந்த முறை 2 காயின் போட்டு அந்த ஜூஸ் பாட்டில் எடுக்கிறான். அப்போ அந்த ரவுடி பையனும் அங்க வந்துடுறான். டேய் சப்ப, என்னடா ஆளே மாறிட்டு இருக்கிற, போட்டு சூட்டு தான் மாப்பிள்ள மாதிரி இருக்கிய, என்ன வச்சிருக்க கையில, வா வா இங்க எத்துன்னு வா. இவன் பீதியில ஜூஸ் பாட்டில் அவன் எதிர்க்க காமிச்சு கிட்ட வந்து ஓப்பன் பண்ணிடுன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அந்த ரவுடி பையனும், என்னது ஜூஸ் பாட்டில் ஓப்பன் பண்ண போறியா, எங்க ஓப்பன் பண்ணு, என்ன ஆகுதுன்னு பாக்கலாம். இவன் கிட்ட நெருங்கி வரான். இவன் அந்த ஜூஸ் பாட்டில் ஓப்பன் பண்றான். ஒண்ணுமே நடக்கல. இவன் கிட்ட இன்னைக்கு நம்ம செத்தோண்டான்னு திருன்னு முழிக்கிறான். இதோ வரேன் இருன்னு இவன் கிட்ட நெருங்கி வரான். சடார்னு அவன் ஒரு கால் மறைஞ்சு போயிடுது. என்னடா இது, அந்த பிச்சைக்காரனும் பயத்துல பாக்குறான். இவனும் டே என்னடா மேஜிக்லாம் பண்றான் அப்படின்னு இவனை பார்த்து கேக்குறான். கொஞ்ச நேரத்துல அவன் முழுசா மறைஞ்சு போயிடுறான். மறைஞ்சு போன ஆளு அந்த வெண்டிங் மிஷினுக்குள்ள போயிடுறான். அந்த ரவுடி பையனோட கதை இங்கேயே முடிஞ்சு போகுது. இவன் அவனோட ட்ரெஸ் எல்லாம் பாக்குறான். நிறைய காசு வச்சிருக்கான். அந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மெஷினை பத்தின ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டதும் ஒவ்வொருத்தரா பாட்டில் ஓப்பன் பண்ணி கொலை பண்ணிட்டே இருக்கான். அவங்களோட துணிமணி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பாத்ரூம்ல ஒரு இடத்துல போட்டு வைக்கிறான். ஒரு சீன்ல அந்த சூப்பர் மார்க்கெட்ல இவன் பசியில இருக்கும் போது ஏதாச்சும் இருக்குமான்னு தேடுவான்ல, அந்த சூப்பர் மார்க்கெட் பம்புல கூட இவனை கத்துவா பாருங்க. இப்ப நல்லா காசு செஞ்சதும் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒரு பொருளை வாங்கிட்டு காசை தூக்கி அடிக்கிறான். எவ்வளவு திமிரு இருக்கும் பாருங்க இவனுக்கு. ஆணவத்தோட உச்சில இருக்காரு இப்போ. அந்த மாதிரி தான் சப்வேல ஒருத்தன் தெரியாதனமா இடிச்சிடறான். என்னையே இடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளோட கதையை முடிச்சிடறான். டேய் என்னடா இப்படிலாம் பண்றன்ற மாதிரி இருக்கும் இந்த சீனு. சோ இவன் மக்கள் எல்லாம் கொலை பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற காசை வச்சு நல்லா குதூகலமா இருக்காரு. அப்படிதான் அவன் ஸ்டேஷன்ல நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ அங்க வேற யாரோ அந்த வெண்டிங் மிஷின் கிட்ட நின்னு ஜூஸ் பாட்டில எடுக்கிறாங்க. இத பார்த்ததும் அவனுக்கு அள்ளு விட்டுது. யாரான்னு பார்த்தா அந்த பிச்சைக்காரன் தான் ஆப்போசிட்ல நிக்கிறான். இவன் அந்த ஜூஸ் பாட்டில திறக்காதரான்னு கத்துறான். அவன் ஜூஸ் பாட்டில திறந்துடுறான். ஆக்சுவலி இது எப்படின்னா ஒரு டைம் லூப் மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. அவன் பாட்டில திறந்ததும் இவன் அந்த ஜூஸ் மிஷினுக்குள்ள மாட்டிக்கிறான். கரும்பு பிழிற மாதிரி அந்த ஜூஸ் மிஷின் அவனை பிழிஞ்சு அவனை அங்கேயே கொன்னுடுது. அவ்வளவுதான். ரொம்ப நாள் கழிச்சு சரக்கு அடிச்சதுனால கயாங்க இங்கேயே மட்டியாயிடுறா. போதையில உளறிட்டு இருக்கா. இந்த மாதிரி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா எனக்கு பிடிக்காதவெல்லாம் கொலை பண்ணிட்டு போதையில உளறிட்டு இருக்கா. கயாங்கும் ஊஜினும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப சடனா ஊஜின் இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறான். சட்டுன்னு கண்ணை முழிக்கிறா. இதெல்லாம் இவளுக்கு ஒரு கனவு மாதிரி வந்திருக்கு. கனவுல மட்டும்தான் நடக்கும் போலன்னு ஃபீல் ஆகுறா. அப்போ ரீனாமும் ஊஜினும் பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்ததும் இவளுக்கு செம்ம வைத்தறிச்சல். கயாங் பாக்குறத பார்த்த ரீனா வேணும்னே ஊஜினை தொட்டு பேசுறா. இவளுக்கு அடி வயிறெல்லாம் எரியுது. என்னை விட அதிகம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிட்டு ரொம்ப ஆட்டம் போறல இருக்குடி உனக்குன்னு செம்ம வைத்தறிச்சல் ஆகுது இவளுக்கு. ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட வந்து புலம்பி தள்ளிடுறா. என்னமோ அவளுக்கு மட்டும்தான் இடுப்பு இருக்க மாதிரி வெடுக்குன்னு ஆட்டி காட்டுறா. அவளை பார்த்தா பியூட்டி குயின் மாதிரி இருக்கு. சோட்டா பீம்ல வர டோலு போலு அக்கா மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஆதங்கத்தையும் கொட்டி தீத்துறா. அப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு அட்வைஸ் பண்றாரு. நீ எதுக்கு அவளை பார்த்து போராமப்படுற, உனக்கும் நல்லா வியூஸ் போயிட்டு தானே இருக்கு, நீ எதுக்கு மத்தவங்கள பாக்குறன்னு சொல்லி அவளுக்கு அட்வைஸ் பண்ணி அங்கிருந்து அனுப்பி விடுறாரு. சோகமா ஆபீஸ்க்கு தான் வரா. ஆபீஸ் ரூமே இருட்டா இருக்கு. என்னடா எவ்வளவு இருட்டா இருக்குன்னு ஒரு பீதியாவே உள்ள வரா. சடார்னு லைட்டை போட்டு சர்ப்ரைஸ் அப்படின்னு எல்லாரும் கத்திக்கிட்டே வராங்க. ஊஜின் ஒரு கேக்கை எடுத்துக்கிட்டு நீ நல்லா சப்ஸ்கிரைபரை கெயின் பண்ணிட்டேன்னு சொல்லி கேக்க வெட்ட சொல்றான். பின்னாடி இருந்து ரீனா இதெல்லாம் பாக்குறான். அவளுக்கு செம்ம காண்டாவது இதெல்லாம் பார்த்து. கயாங் அவளோட வீடியோஸ்ல இருக்கிற எல்லா கமெண்ட்ஸும் படிச்சுட்டு இருக்கா. ஒரே ஒரு கமெண்ட்ஸ்
மட்டும் ரொம்ப வியர்டா இருக்கு. மறுபடியும் அந்த ஸ்டேஷனுக்கு போகாதீங்க, உங்களோட எல்லா வீடியோஸும் delete பண்ணிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு கமெண்ட் போட்டிருக்கு. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவளை மீட் பண்ண ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவ வந்ததும் அவகிட்ட இந்த கமெண்ட்ஸை காமிச்சு இதை நீங்க தான் போட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. அவ ஆமான்னு தலையாடுறா. ஆனா அந்த பொண்ணு ஏதோ ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கா. இங்க பாருங்க, நான் சொல்றது கேளுங்க, உடனே எல்லா வீடியோஸும் delete பண்ணுங்க. அந்த ஸ்டேஷனை பத்தின வீடியோ இந்த உலகத்துக்கு தெரியவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்றா. ஹீரோயினும் ஏன்னு கேக்குறா. அப்ப அந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்றா. ஒரு காலத்துல அங்க ஒரு சர்ச் இருந்துச்சு, அந்த சர்ச்சை இடிச்சிட்டு தான் இந்த ஸ்டேஷனை கட்டினாங்க. மனுஷங்களை பலி கொடுக்கிற சாத்தான வழிபடுற கூட்டம் தான் அங்க இருந்துச்சு. இது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு அந்த சர்ச்சை இடிச்சிட்டு ஸ்டேஷனை கட்டினாங்க. அந்த ஸ்டேஷன்னால என்னோட ஒரு கண்ணியை இழந்துட்டேன் சொல்லி கூலிங் கிளாஸ் கழட்டி காட்டுறா. சடார்னு பதட்டமாய் உடனே எல்லா வீடியோஸும் delete பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறா. அப்போ ஹீரோயின் பின்னாடி ஒரு ஆட்டுத்தலை வச்ச மாதிரி ஒரு உருவம் வந்து நிக்குது. இத பார்த்ததும் அந்த பொண்ணு பதறி அடிச்சு அங்க இருந்து ஓடிடுறா. அந்த பொண்ணு சொல்லிட்டு போனதை வச்சு இவளுக்கு மண்டையில ஏதோ ஒரு மாதிரி ஓடினே இருந்திருக்கு போல. கூகுள்ல எல்லாம் அதை பத்தி சர்ச் பண்ணி பாக்குறா. உண்மையாவே அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த கல்ட் குரூப்போட தலைவனை காப்பாத்துறதுக்காக 40 பேர் உயிரை கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் படிச்சவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவளோட யூடியூப் அக்கௌண்ட் டெலிட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டா. ஆனா அவளுக்கு டெலிட் பண்ண மனசே வரல. ஏன்னா இவ்வளவு சப்ஸ்கிரைபரை கஷ்டப்பட்டு கெயின் பண்ணி இவ்வளவு வியூஸை கொண்டு வந்திருக்கா இல்லையா, ஒரு மாதிரி மனசு கஷ்டமாவே இருக்கிறா. அப்ப அங்க ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. எங்க இருந்து இந்த சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு அந்த சவுண்ட் வர இடத்த நோக்கி போவா. அங்க ஒரு விஷயத்த பாப்பா பாருங்க, இவ தலையில இடி இறங்கின மாதிரி ஆயிடும். ஊஜினும் ரீனாவும் ஒரு ஓரமா நின்னு கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இத பார்த்ததும் இவளுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது. அங்க இருந்து விறுவிறுன்னு வேகமா கிளம்பி போயிடுறா. மறுநாள் ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. இவ ஊஜினை கடந்து அவனை கண்டுக்காத மாதிரியே போறா. இத பார்த்த ஊஜின், ஹே கயாங், என்ன கண்டுக்காம போற அப்படின்னு கேக்குறா. இவளும் ஒரு மாதிரி சமாளிக்கிற மாதிரி, இல்ல ஒண்ணு இல்ல, கொஞ்சம் வேலை இருக்குன்ற மாதிரி சொல்லிடுறா. சரி அதெல்லாம் விடு, நைட்டு நீ ஃப்ரீயா, நம்ம 2 பேரும் டின்னருக்கு போலாமா நீ கிட்ட கேக்குறான். இவ உடனே, நைட்டு நான் ஃப்ரீ தான், ஆனா உன் கூட டின்னர் வரதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி போயிடுறா. ஆக்சுவலி நேத்து ஒரு சீனை இவ பாத்துருப்பால, அது உண்மையே கிடையாது. அந்த சேனலும் அந்த வீடியோ delete ஆக கூடாதுன்னு பேய் இவளுக்கு ஒரு ஹாலுசினேஷன் மாதிரி பண்ணிருக்கோம். இவ அது உண்மைன்னு நம்பிட்டு இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு அங்க வந்து கிளம்பி போயிடுறா. இவ ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட வந்து ரொம்ப எமோஷனலா கத்துறா. எனக்கு ஒரு கதை சொல்லுங்க, அந்த ரீனாவை விட நான் பெரிய யூடியூபரா வந்தே காட்டணும் அப்படின்ற மாதிரி எமோஷனலா கத்துறா. அப்ப அங்க டேபிள்ல பாக்குறா, அந்த டிஷ்யூல எல்லாம் பிளட்டா இருக்கு. இத பார்த்துட்டு அவரை பார்த்து, நீங்க எப்படியோ கொஞ்சம் நாள்ல செத்துருவீங்க, தயவு செஞ்சு எனக்கு ஒரு கதை சொல்லிட்டு செத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவரும் சிரிச்சுக்கிட்டு சரின்னு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த முறை அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்ற கதையில நம்ம ரீனாவை தான் காட்டுறாங்க. அவ ட்ரெயின்ல ஏதோ vlog மாதிரி பண்ணிட்டு லைவ் போட்டுட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப ட்ரெயின் சடனா பிரேக் அடிக்க பக்கத்துல இருக்க கைப்பிடியில அவ கை பிடிக்கிறா. அதுல ஏதோ பிசு பிசுன்னு குழகுன்னு இருக்கு. அடைச்சி என்ன கருமண்டாதுன்னு அதை தொடச்சிட்டு தூக்கி போட்டு கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. கட் பண்ண ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. இது வரைக்கும் கயாங்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தா நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல இருந்து ரீனாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து காட்டுவாங்க. அதாவது இவங்க 2 பேர் பேசிக்கும் போது ரீனா எவ்வளவு காண்டாவரா அந்த மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. இவ கிட்ட வந்து, என்ன அந்த ட்ரெயின் கோஸ்ட் ஸ்டோரியா, இதெல்லாம் ரொம்ப பழைய ஸ்டோரி, அதெல்லாம் ட்ரெண்ட்லயே இல்ல, பேசாம நீ வேணா பியூட்டி சேனலுக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வெறுப்பேத்துற மாதிரி பேசியிருப்பா. அப்போ ஊஜின் ரீனாவை தனியா கூப்பிட்டு கேக்குறான், நீ எதுக்கு அவளை எப்ப பார்த்தாலும் ஹர்ட் பண்ற மாதிரி பண்ற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஊஜின் திரும்பும் போது ரீனாவோட மூக்கை பார்த்து, உன் மூக்குல அப்படின்றான். என்னன்னு பார்த்தா ரீனாவோட மூக்குல இருந்து பொத ரத்தம் வருது. அவ வாஷ்ரூம்ல போயிட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவளை கையை நோட்டீஸ் பண்றா. அந்த கையில 3 டாட் மாதிரி ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. என்னவோ ஏதுன்னு பயந்துட்டு டாக்டர் கிட்ட போறா. அப்போ டாக்டர் கேக்குறாரு, இது இன்ஃபெக்ஷன்மா, நீங்க ரீசெண்டா ஏதாச்சும் டர்ட்டியான பிளேஸ்ல கையை வச்சீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இவளுக்கு சடனா அந்த ட்ரெயின்ல நடந்த இன்சிடென்ட் ஞாபகம் வருது. ஆமா டாக்டர் அப்படின்னு சொல்றான். அதனாலதான் அப்படி ஆயிருக்கும், நான் ஆயில்மெண்ட் எழுதி தரேன், இது ஒரு 3 நாளைக்கு போடுங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வேற ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. டாக்டரை பார்த்துட்டு ட்ரெயினை பிடிக்க சப்வேக்குள்ள வரா. அப்ப அங்க கயாங்க பாக்குறா. கயாங்க பார்த்துட்டு, ஏய் நீ என்ன பண்றீங்க, ஓ என்ன ஃபாலோ பண்றியா, என்ன ஃபாலோ பண்ணி என்னோட கண்டென்ட் எல்லாம் உருவி என்னை விட பெரிய ஆளா ஆகணும்னு பாக்குறியா அப்படின்னு ஒரு மாதிரி இவளை வெறுப்பேத்துற மாதிரி பேசுறா. இவ இப்படி பேசி அவளை வெறுப்பேத்திட்டே இருக்க. அப்ப கயாங்க அவளை உத்து பார்த்து, உன்னோட மூக்குல அப்படின்ற மாதிரி கை காட்டுறா. என்னடான்னு பார்த்தா ரீனா மூக்குல இருந்து பிளட் வருது. கொஞ்ச நேரத்திலேயே இந்த குழலாம் திறந்தா வரும் பாருங்க தண்ணி ஃபாஸ்டா, அந்த மாதிரி ரத்தம் அவன் மூக்குல இருந்து பொதன்னு கொட்டுது. இவ பதறி அடிச்சுன்னு பாத்ரூம் ஓடி போய் பாக்குறா. அப்பதான் அவளோட கைய நோட்டீஸ் பண்றா. அவ கையெல்லாம் டாட் டாட்டா புண்ணு மாதிரி ஆயிட்டு இருக்கு. அதுல இருந்து செடியெல்லாம் மொழிக்குது. இதெல்லாம் பார்த்த அவ பயத்தோட உச்சிக்கே போயிடுறா. சட்டுன்னு கண்ணை முழிக்கிறா. இதெல்லாம் வந்து அவளுக்கு ஒரு கனவு மாதிரி வந்திருக்கு. இப்ப ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. கயாங் நிறைய சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணனால அவளுக்கு ஆபீஸ்ல கேக்க வெட்டி எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற இவளுக்கு பயங்கரமா காண்டாவது. ஒரு
பக்கம் வைத்திருச்சல் வேற. அங்க சீனை கட் பண்ணா ரீனாவை ட்ரெயின்ல தான் காட்டுறாங்க. லைவ் போட வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு லைவ் போக மனசே இல்ல. ஒரு மாதிரி சோகமா ரொம்ப டல்லா இருக்கா. அப்போ மறுபடியும் அவ மூக்குல இருந்து ரத்தம் வர. அதை தொடச்சிட்டு அவ கைய பாக்குறா. அவ கைய பார்த்தா அந்த கை ஃபுல்லா புண்ணு மாதிரி ஆயிட்டு இருக்கு. அந்த புண்ணு உடம்பு ஃபுல்லா பரவ. அங்கிருந்து பயந்து பாத்ரூம்க்கு ஓடி போறா. அவ உடம்பு பூரா செடி மாதிரி முளைச்சி பூக்கள் பூத்து அவ கதை அங்கேயே முடிஞ்சு போகுது. அப்போ கயாங் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட காட்டி, அந்த கல்ட் குரூப்போட தலைவன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் வில்லத்தனமா, நீ அவனை பார்க்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேக்குறான். ஹீரோயின் ஒரு மாதிரி பதட்டத்தோட ஆமான்னு தலையாட்டுறா. இப்போ நம்ம ஊஜினை தான் காட்டுறாங்க. அவன் கயாங்க்கு கால் பண்ண ட்ரை பண்றான். அவளோட கால் ரீச்சே ஆகல. அந்த சமயம் கயாங்கோட ஆபீஸ்க்கு 2 போலீஸ்காரங்க கயாங்க தேடின்னு வந்திருக்காங்க. ஹீரோவும் என்ன விஷயம் அவங்க கிட்ட கேட்க போறான். இப்போ நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ அந்த கரெக்ட் கும்பலோட தலைவனை மீட் பண்றதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கா. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் இவகிட்ட என்ன சொல்லிருப்பான்னா, வெள்ளிக்கிழமை விடிய கால 3:34 மணிக்கு ஒரு ட்ரெயின் வரும். அந்த ட்ரெயின்ல ஏறினா அந்த கரெக்ட் கும்பலோட தலைவனை பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த ரயில்வே ஸ்டேஷனே ரொம்ப இருட்டா இருக்கு. இவ ஒரு மாதிரி பீதிலேயே இருக்கா. அப்போ அங்க ஏதோ ஒரு பூனை கத்துறா மாதிரி சவுண்ட் கேக்குது. அவ அந்த சவுண்ட் வர இடத்த நோக்கி போறா. சட்டுன்னு எல்லா லைட்டும் ஆன் ஆகி அந்த இடமே வெளிச்சமாகுது. அப்ப அங்க ஒரு ஆள் உட்காந்துருக்கான். அவன் ரொம்பவும் வியர்டா உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி ஒரு பேக்ல தான் அந்த பூனை இருக்கு. அந்த பூனை கத்துற சவுண்ட் தான் அது. இவ அவனை பார்த்து ஒரு மாதிரி பீதி ஆகிட்டு நகர்ந்து வந்துடுறா. ட்ரெயின் வந்ததும் ட்ரெயின்ல ஏறிடுறா. திரும்பி பாக்குறான். அவன் எங்க இருக்கானோ அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்கான். ட்ரெயின் மூவ் ஆகிற வரைக்கும் பாக்குறான். அவன் அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்படி திரும்பிட்டு முன்னாடி பாக்குறான். எப்பயோ டெலிபோர்ட் பண்ண மாதிரி இவளுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கான். இவளுக்கு பக்குன்னு தூக்கி வாரி போட்டுது. அவன் அப்படியே கொஞ்சம் ஏந்து நகர்ந்து போறான். இந்த சிசிடிவி கேமராலாம் இருக்கும் பாருங்க, இந்த 360 டிகிரி அந்த மாதிரி இவன் தலை அவன் எங்க போறாளோ அந்த இடத்துல திரும்பி திரும்பி பாக்குறான். பயங்கரமா இருக்கு இந்த சீனு. இவளுக்கு பயத்துல ஈரக்கொலையே நடுங்கி போயிடுது. வேற கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஓடி போயிடுறா. கொஞ்ச நேரத்துல கரண்ட் பட்டுன்னு கட் ஆகுது. அந்த இடமே இருளால சூழ்ந்து போயிடுது. சட்டு புட்டுன்னு போன் எடுத்து பிளாஷ் லைட் ஆன் பண்ணி அங்கேயும் எங்கேயும் பாக்குறா. அப்ப அந்த வியர்டான ஆளு இன்ஜின் ரூமை பார்த்த மாதிரி திரும்பி நிக்கிறான். அவன் ஒரு பேக்கை மாட்டிக்கிட்டு இருப்பான்ல, அதுலதானே அவனோட போனை வச்சிருப்பான். அந்த பிளாஷ் லைட் வெளிச்சத்துல இவன் அந்த பேக்கை பாக்குறா. அந்த வியர்டான ஆளோட தலை அந்த பேக்குக்குள்ள இருக்கு. அந்த தலையில்லாத முண்டை இவளை ரிவர்ஸ்ல துரத்திட்டு ஓடி வருது. எப்படியாச்சும் இங்கிருந்து தப்பிச்சுன்னு சொல்லி ட்ரெயின் டோரை திறக்க ட்ரை பண்றா. அப்போ ட்ரெயின் சடனா பிரேக் அடிச்சு நிக்க அந்த ட்ரெயின் டோர் ஓபன் ஆகுது. இவ வெளியில வந்து விழுந்துடுறா. ஆனா அந்த வியர்டான ஆளு ட்ரெயினை விட்டு கீழே இறங்கவே இல்ல. இவளையே பார்த்துட்டு நிக்கிறான். கொஞ்ச நேரத்திலே அந்த ட்ரெயின் அங்கிருந்து கிளம்பி போக, எப்பா தப்பிச்சோண்டா சாமின்னு பெருமூச்சு விடுறா. அப்போ அந்த சப்வே விட்டு வெளியில போக எக்ஸிட் படிக்கிட்டு இருக்கு. அந்த படிக்கட்டுக்கு மேல யாரோ ஒரு ஆளு அங்கேயே இங்கேயே நடந்து போற மாதிரி இவளுக்கு தெரியுது. அங்க உத்து பாத்துட்டு இருக்கா யார் நிக்கிறாங்கன்னு. இவ பாத்துட்டே இருக்க அந்த டைம்ல இவ பின்னாடி இன்னொரு ட்ரெயின் வந்து நிக்குது. இதுதான் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்ன அந்த ட்ரெயின். அந்த ட்ரெயின் டோர் ஓபன் ஆனதும் கீழே ஒரு வாக்கி டாக்கி இருக்கு. அதுல இருந்து இறைச்சலா சவுண்ட் கேக்குது. இவ பீதியா பயத்துல பாத்துட்டே இருக்கா. இந்த சீன் அங்கேயே கட்டாக நம்ம ஊஜினை தான் காட்டுறாங்க. கயாங் இருக்காங்களா, நான் அவங்கள விசாரிக்கணும்னு சொல்றாங்க. ஊஜினும் ஏன் சார் என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேக்குறான். இல்ல தம்பி, அந்த பொண்ணு ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட கேட்டு அவர் சொன்ன கதையை வச்சுதான் வீடியோ போட்டுன்னு சொல்லியிருந்தால. ஆக்சுவலா அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் தொலைஞ்சு போய் 3 வருஷம் ஆச்சுப்பா. இந்த பொண்ணு யார்கிட்ட கதை கேட்டுச்சுன்னு தெரியல. அதான் நிஜமாவே அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் திரும்பி வந்துட்டாரா இல்லையான்னு விசாரிக்கதான்ப்பா இங்க வந்திருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. ஊஜினுக்கு தூக்கி வாரி போட்டுரும். ஆக்சுவலா பாக்குற நமக்குமே தூக்கி வாரி போட்டுரும். டேய் ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படி மனுஷன் இல்லையாடா அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு. அப்படியே அங்க சீனை கட்டாக நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ அந்த வாக்கி டாக்கிய கையில எடுத்து ஹலோ அப்படின்னு பேசுறா. அப்ப ஆப்போசிட்ல நம்ம ஸ்டேஷன் மாஸ்டர் தான் பேசுறான். நீ என்கிட்ட வந்து இவ்வளவு கதை கேட்டல, ஒரு வாட்டி கூட நான் யாரு என்னோட பேக்ரவுண்ட நீ செக் பண்ணவே இல்லல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்டோட சொல்றான். இப்போ நம்ம ஸ்டேஷன் மாஸ்டரோட கதையை தான் காட்டுறாங்க. அவன் எப்படி செத்து போனான் அப்படின்ற மாதிரி. இவன் யாருன்னு தெரியுதா? ஃபர்ஸ்ட் சீன்ல ட்ரெயின்ல அடிபட்டு செத்து போவான் பாருங்க, அவன் தான் இவன். இப்போ இவனோட கதையும் அந்த ஸ்டேஷன் மாஸ்டரோட கதையும் தான் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவங்க எப்படி செத்து போனாங்கன்னு. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட, டேய் நண்பா, அந்த ட்ராக்ல யாரோ ஒரு ஆள் போன மாதிரி இருக்கு, நீ என்னன்னு போய் கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த ஆளு, ஏன் நான் ஏன் போனா அப்படின்னு கேக்குறான். டேய் ஸ்டேஷன்ல மாட்டி யாருன்னா செத்து போயிட்டாங்கன்னா நம்ம 2 பேரும் வெளியே போயிடும் பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறாரு. சரின்னு சொல்லிட்டு இவனும் வேண்டாம் இருப்பா அங்க செக் பண்ண போறான். அவனை அனுப்பி விட்டு இவன் ஃபுல் போதில தூங்கிடுறான். கொஞ்ச நேரத்துல கண்ணை முடிச்சு டைமா பாக்குறான். என்ன இவன் போனவன் என்ன ஆளியே காணும்னு சொல்லிட்டு கேமரால பாக்குறான். அப்ப கேமரால ஏதோ ஒரு விஷயத்த வியர்டா நோட் பண்றான். உடனே வாக்கி டாக்கி எடுத்துட்டு நண்பா அங்க இருக்காத உடனே வந்துருன்னு சொல்லிட்டு இவன் அலர்ட் பண்றான். ஆப்போசிட்ல இருந்து எந்த சவுண்டுமே காணும். அப்போ ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் கேக்குது, ரொம்ப சூடா இருக்கு, இங்க ரொம்ப சூடா இருக்கு,
அப்படின்ற மாதிரி வாக்கி டாக்கில சவுண்ட் கேக்குது. என்னவோ ஏதோ ஆயிடுச்சுன்னு இவன் பதறடிச்சுன்னு ஓடி வரான். அவனை தேடிட்டு இவன் ரயில்வே ட்ராக்ல நடந்து வரான். அப்ப அவன் பின்னாடி ஏதோ வெளிச்ச மாதிரி அடிக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா அவன் பின்னாடி ஒரு ட்ரெயின் நின்னுட்டு இருக்கு. சரி இதுக்குள்ள அவன் இருப்பானான்னு சொல்லிட்டு உள்ள போய் தேட போறான். அப்போ என்ஜின் ரூம்குள்ள யாரோ ஒரு ஆள் இருக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவன் யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு உள்ள பார்க்க போறான். இவன் உள்ள போன உடனே ட்ரெயின் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இவன் என்னென்னவோ பண்ணி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான். அவனால முடியல. அங்கிருந்து எப்படியோ வெளியில வந்துடுறான். வெளியில வந்த உடனே ரத்தத்தால வந்து ஏதோ மந்திர வார்த்தைகள் மாதிரி அங்க இருக்கிற கண்ணாடியில எழுதி இருக்கு. அந்த இடமே ரொம்ப சூடாகுது. இவன் எமர்ஜென்சி பிரேக்க போட்டு ட்ரெயினை நிப்பாட்டலான்னு ட்ரை பண்றான். ஒரு வழியா எமர்ஜென்சி பிரேக்க போட்டு ட்ரெயினை நிப்பாட்டிடுறான். அப்ப அந்த சூடெல்லாம் கம்மியாயிடுது. அப்ப வாக்கி டாக்கில ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. அவனோட அசிஸ்டன்ட் பேசுற மாதிரி. அப்போ அந்த அசிஸ்டன்ட் நான் உங்க பின்னாடி தான் இருக்கேன்னு சொல்றான். இவனும் பின்னாடி திரும்பி பாக்குறான். அங்க வெறும் புகை மூட்டமா இருக்கு. இவனோட அசிஸ்டன்ட் அங்க நிக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு ஒத்து பாக்குறான். அந்த கல்ட்டு குரூப்போட தலைவன் அவனோட தலையை வெட்டி கையில வச்சிருக்கான். கொஞ்ச நேரத்திலே ட்ரெயின் மூவ் ஆக அந்த மந்திர வார்த்தைகள்லாம் வந்துடுது. உள்ள இருந்து கை மாதிரி வந்து நம்ம ஸ்டேஷன் மாஸ்டரோட கதை இங்கே முடிஞ்சு போகுது. இதெல்லாம் ஸ்டேஷன் மாஸ்டர் வாக்கி டாக்கி மூலியமா நம்ம ஹீரோயினுக்கு சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு அந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் வந்து ஹீரோயினை பார்த்து ஒரு மாதிரி கிரீப்பியா சிரிக்கிறான். அந்த ட்ரெயினும் அங்கிருந்து மூவ் ஆக அந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் ஹீரோயினோட உருவத்துக்கு மாறிடுறான். ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஆன மாதிரி ஹீரோயினுக்கும் அதே மாதிரி மந்திர எழுத்தெல்லாம் வந்து இவ கதையும் இங்கே முடிஞ்சு போகுது. ஹீரோயின் மேல இருக்கிற லவ்ல ஹீரோயினை தேடி நம்ம ஹீரோ அந்த ஸ்டேஷனுக்கு வந்து நிக்கிறான். அவன் பின்னாடி ஹீரோயின் நிக்கிறா. இவன் திரும்பி அவளை பாக்குறான். கிட்ட ஓடி போய் உனக்கு ஒன்னும் ஆகலையான்னு கேக்குறான். இவ ஒரு மாதிரி கிரீப்பியா சிரிச்சுட்டு உனக்கு ஒரு கதை சொல்லிட்டான்னு கேக்குறா. இந்த படம் இங்கே முடியுது.